வணக்கம் சார், என் பேர் பவித்ரா. டிஎம்கே தலைவர் திரு எம்.கே. ஸ்டாலின் சார் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே சார், உங்களுடைய நேம் சதீஷ் தானே சார்? ஆமாங்க. ஓகே சார், உங்க பணியை நீங்க மிக சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸ்டாலின் சாருக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு வலுவான தமிழ்நாட்டை உருவாக்குறவங்களுக்கு தலைவர் தன் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறாரு சார். இல்ல நாங்க வேலை செய்யணும் எப்படி தெரியுங்க அவருக்கு? சார், உங்க ஏரியா மக்கள் மூலமா நீங்க ஒரு நல்ல ஒரு நல்ல தொண்டு செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு சார். சரிங்க சரிங்க. சமூக அக்கறை கொண்ட உங்களோட நேரடி தொடர்புல இருக்கணும்னு விரும்புறாரு. நீங்களும் தலைவர்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு அவர் கூட நேரடி தொடர்புல இருக்கணும்னு விரும்புறீங்களா சார்? அப்படி இல்லைங்க மேடம், முதல்ல அவர் தமிழ் ஒழுங்கா கத்துக்க சொல்லுங்க. துண்டு சீட்டு இல்லாம அவரை பேச சொல்லுங்க. இப்படி அவர் கூட நேரடி தொடர்பு இருக்குன்னு யாராவது தெரிஞ்சதுன்னா என்னை பார்த்து சிரிப்பாங்க. தமிழக மக்களுக்கு வேலை செய்யணும். தமிழ் ஒழுங்கா கத்துக்கிறதுக்கு, அவருக்கு தமிழ் பேசுறதுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் செட் பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து இப்படி எல்லாத்துக்கும் கால் பண்ணிட்டே இருக்கிறீங்க, என்னாச்சு? உங்களுக்கு தான் ஓட்டு வங்கி பலமா இருக்குல்ல, ஓட்டு சதவீதம் இருக்குதுங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கஸ்டமர் கேர் கூட பரவாயில்ல ஓட்டு இருக்குது, நீங்க படு டார்ச்சர் பண்றீங்க. கஸ்டமர் கேர் கூட பரவாயில்ல ஓட்டு இருக்குது, நீங்க படு டார்ச்சர் பண்றீங்க வாங்கன்ட்டு. இது என்ன? இப்ப நம்ம கட்சிக்கு வந்து பணங்கன்னா அதை கொடுப்பாங்களா? எப்படி கட்சி மாதிரி வந்தோம்னா? சாரி சார், இது அத பத்தி இல்ல சார். சாரி சார், இது ராங் நம்பர் சார். சரி சரிங்க, கூப்பிடாதீங்க சரிங்களா? அவருக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத பதிவு பண்ணிருங்க. இந்த ட்ரிப் முதல்வர் அவர் ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்.